ஒரு மனுஷன் விண்வெளி உடை இல்லாம சந்திரன்ல 30 செகண்ட்ஸ் செலவழிக்க முடியுமா? அப்படியே செலவழிக்க முடிஞ்சா அவனோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்கிறத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பூமியில இருக்கிற மாதிரி சந்திரன்லயும் வளிமண்டலம் கிடையாது. அதாவது சுவாசிக்கிறதுக்கு காற்று அல்லது ஆக்சிஜன் கிடையாது. அப்போ சுவாசிக்கிறதுக்கு ஸ்பேஸ் சூட் நம்ம கிட்ட இல்லனா நம்ம காற்று இல்லாத காரணத்தாலேயே மூச்சு திணறல் ஏற்பட்டு சுயநினைவை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நிலவோட மேற்பரப்புல வெப்பநிலை சமமா இருக்கிறது இல்ல. பகல் நேரங்கள்ல 127 செல்சியஸ் வெப்பநிலையிலையும் இரவு நேரங்கள்ல -173 செல்சியஸ் வெப்பநிலைக்கும் வெப்பநிலை குறையுது. ஸ்பேஸ் சூட் இல்லாம நீங்க நிலவுல பகல் நேரத்துல தரை இறங்கினீங்கன்னா உங்க உடம்புல அதிக அளவுல தீக்காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவே இரவு நேரத்துல நீங்க நிலவுல ஸ்பேஸ் சூட் இல்லாம இருக்கீங்கன்னா உங்க உடல் குளிர்ல உறைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பாயிண்ட் நம்பர் 3 விண்வெளி முழுக்க முழுக்க வெற்றிடமா இருக்கிற காரணத்தாலேயே அங்க காற்றழுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. காற்றழுத்தம் இல்லாத காரணத்தாலேயே நம்ம உடம்புல இருக்கிற கண்ணீர், வியர்வை போன்ற எல்லா திரவங்களுமே ரொம்ப சீக்கிரமாவே ஆவியாகுமாம். நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே வீக்கம் அடைகிறது மட்டும் இல்லாம இரத்த நாளங்கள் எல்லாமே வெடிக்குமாம். பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, பூமியில இருக்கிற மாதிரி நிலவுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. இதனால சூரியன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய அளவில் நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். இதோட காரணமா கதிர்வீச்சு நோய்கள் மற்றும் நீண்டகால சுகாதார சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும். நிலவுல விண்வெளி உடை இல்லாம 30 வினாடிகள் நாம செலவு பண்றோம்னா உடனடியான மயக்கம், நம்ம உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் இறுதியில மரணத்தையே உருவாக்குமாம். சுவாசிக்கிறதுக்கு